பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆமீன். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுக்கு ஏகமாய் சத்துருக்கள் கூடினாலும், எங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள் வந்தாலும், அவைகள் மத்தியில் நீர் எங்களை காத்து எங்களை ரட்சித்து வழிநடத்துகிற தேவனாயிருப்பதற்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஏகமாய் எங்களை சூழ்ந்து இருள் இருந்தாலும் அந்த இருளை எடுத்து போட்டு ஒளியாய் வீசி எங்களை கண் இமை போல் காத்து ரட்சித்து நீர் வழிநடத்துகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவரே நீ செவி சாய்க்கிற தேவன். ஆண்டவரே, பர்வதத்திலிருந்து நீர் எங்களுக்கு அப்பா மன இறங்கி வந்து அற்புதம் செய்ய நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் இரக்கத்தின் தேவன். உம்முடைய இரக்கமும் கிருபையும் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவும் செய்து முடிப்பீராக. ஆமேன்.